Hi students, welcome to PV Digital Classroom. So PV Digital Classroom la Standard 4 English Term 3 la உங்களோட lesson 1 full-ஆ complete ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்? lesson 2 பார்க்க போறோம். So lesson 2 வந்து பாத்தீங்கன்னா எதை பத்தி இருக்கு அப்படின்னா creativity around me அப்படின்றதுக்குள்ள உங்களோட lesson, உங்களோட poem and plus உங்களோட supplementary இருக்கு. So creativity அப்படின்னா என்ன அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ க்ரியேட்டிவிட்டி அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு ட்ராயிங்கே வரைகிறீங்க அப்படின்னா எல்லாத்த விட நீங்கள் எப்படி வித்தியாசமாக எப்படி மாறுபட்டு வரைகிறீங்க அப்படின்றதுல தான் உங்களோட க்ரியேட்டிவிட்டி இருக்குது. இப்போ ஒரு கோலமே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ரங்கோலி கோலம். அந்த ரங்கோலி கோலத்தை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கலர் பண்ணுவாங்க, ஒவ்வொரு மாதிரி ட்ரா பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து ஒவ்வொருத்தரோட தனித்தன்மை, ஒவ்வொருத்தரோட க்ரியேட்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்கன்னா I love to paint. Do you? எனக்கு பெயிண்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ லெசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மை லிட்டில் பிக்ஷனரி பார்த்துடலாம். ஸோ மை லிட்டில் பிக்ஷனரியில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹேண்ட்லூம். ஹேண்ட்லூம்னா மேனுவலி ஆப்ரேட்டட் லூம், அதாவது தறியில் சாரீ நெய்யறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இந்த நெய்யற வந்து தறி நெய்யறது வந்து இப்போ மிஷின்லேயும் இருக்குது. அந்த காலத்துலலாம் காலில் வந்து பெடல் பண்ணி போடுவாங்க. ஸோ கையில் நெய்யற சீலைகள், கையில் நெய்யற வேலைப்பாடு உடைய ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஹேண்ட்லூம் ட்ரெஸ்ஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது ஸ்னிக்கின்ஸ், அ லென்த்தி த்ரெட் லூஸ்லி காயில்டு அண்ட் நாட்டட், அதாவது அந்த தறி நெய்யறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நூல் தேவைப்படும், கலர் கலர் நூல் தேவைப்படும், வெள்ளை நூல் தேவைப்படும். அது எப்படி இருக்குன்னா நல்லா லென்த்தியாக நீளமாக வந்து லூஸ் பண்ணி இந்த மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்க, நாட் மாதிரி டைப் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது யான். யான்னா ஸ்பன் த்ரெட்டட் யூஸ்டு ஃபார் வீவிங் ஆர் ஸ்விங். ஸோ இந்த மாதிரி பண்டிலில் நூல் வச்சு அதை தைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது. பெரிய பெரிய கார்மெண்ட்ஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய நூல்கண்டுகள் இருக்கும், அதை நூல்கண்டுன்னு சொல்லலாம். அடுத்தது கேன்வாஷ். கேன்வாஷ்னா அ க்ளோத் யூஸ்டு ஃபார் பெயிண்டிங், அதாவது க்ளோத்தில் வந்து நம்ம ஆர்ட் டிசைன் வரையுது. இப்போ இந்த ஒரு சாரீ எடுத்துட்டோம், ஒரு காட்டன் சாரீ எடுத்துட்டோம்னா அதில் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க பெயிண்ட் பண்ணுவாங்க, ஒரு மாதிரி ஃப்ளவர் டிசைன்ஸு இல்லைனா ஏதாவது ஒரு ஆர்டிஸ்டோட டிசைன்ஸை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பெயிண்ட் பண்ணுவாங்க. அடுத்தது கிராஃப்ட், கட் இன் ஆர்டர் டு மேக் அன் ஆப்ஜெக்ட் ஆர் டிசைன். இது கதவுல செவுத்துல மேலே சீலிங்ஸ்லாம் வந்து டிசைன் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்களே, கதவுலலாம் இப்போ டிசைன் போடுறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த டிசைனை தான் வந்து கிராஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த இதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பாலா ஸ்பின்ஸ் மேஜிக் அப்படின்ற லெசன் தான் பார்க்க போகிறோம். என்ன லெசன் பார்க்க போகிறோம்? பாலா ஸ்பின்ஸ் மேஜிக். ஸோ இந்த லெசன் நம்ம பார்க்குறதுக்கு ஃபுல்லாக முன்னாடி அதோட க்ளாசரி என்னன்றதை பார்த்துடலாம். ஸோ க்ளாசரியில் ஃபஸ்ட் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா வீவ். வீவ்னா ஃபார்ம்டு பை இன்டர்லாக்கிங் லாங் த்ரெட்ஸ். வீவ்னா நெய்யறது. அடுத்தது சப்ஸ்ட்ராக்ட். சப்ஸ்ட்ராக்ட்னா டேக் அவே ஃப்ரம் அனதர் டு கால்குலேட் டிஃப்ரெண்ட். சப்ராக்ஷன் சொல்கிறோம் இல்லையா நம்ம மேக்ஸில். ஸோ சப்ராக்ஷன் டிஃப்ரென்ஸை தான் வந்து இங்கேயும் சொல்லியிருக்காங்க. ரேப். ரேப்னா ட்விஸ்ட் அவுட் ஆஃப் ஷேப், அதாவது ரேப் அப்படின்னா மடிக்கிறது, சுருக்கிறது, எது வேணால் சொல்லலாம். அன்கம்ஃபர்டபுள், காசிங் ஃபிசிக்கல் பெயின், அதாவது எனக்கு இப்போ அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது, என்னால் முடியல அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ அவங்களோட உடம்பு வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலாக ஏதோ ஒரு மாறி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ராப்ட், அரேஞ்ச் லூஸ்லி, அதாவது அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க, அது எப்படின்னா லூஸாக முன்னும் பின்னுமா அப்படின்னு சொல்லி அரேஞ்ச் பண்ணியிருக்கிறது தான் ட்ராப்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லெசனில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பாலா ஸ்பின்ஸ் மேஜிக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பையன் தான் பாலா அப்படின்றது, இது வந்து அவனோட கிராண்ட் ஃபாதர். இட் வாஸ் அ ஹாட் ஆஃப்டர்நூன் இன் த குவைட் வில்லேஜ் ஆஃப் Periyamegam near Pollachi. The village has tiled roof houses. Bala and his family lived in one such house. He sat under a tree waiting for his father. He was going with Appa on a long journey. So it was a hot ஆஃப்டர்நூன், அது அப்படின்னா ஒரு நல்ல வெயில் காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்களோட ஊர் வந்து பெரிய மேகம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டிஸ்ட்ரிக்க்கு பக்கத்தில் இருக்குது. இவங்களது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குடிசை, அதாவது குடிசை வீடுன்னு கூட சொல்ல முடியாது, ஓட்டு வீடு. ஸோ ஓட்டு வீட்டில் எப்படின்னா வெயில் காலத்தில் சூடு வந்து டக்குன்னு இறங்கிடும், ரொம்ப ஹாட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாலாவும் அவங்க வீட்டை சேர்ந்தவங்களும் அந்த மாதிரி ஒரு வீட்டில் தான் இருக்காங்க. ஸோ பாலா வந்து மரத்துக்கடையில் உட்காந்துட்டு இருக்கான், அவங்க அப்பா வரத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவனும் அவங்க அப்பாவும் சேர்ந்து ஒரு லாங் ஜர்னி போக போறாங்களாம். A fly buzzed near his ear. The pleasant shade of the tree along with the
Steady click-clack of the handlooms from the huts nearby made him feel sleepy. He wondered if he could catch some sleep before Appa arrived. So அவனோட காது கிட்ட வந்து ஈ வந்து புஸ் அப்படின்னு சொல்லி சவுண்ட் விடுற மாதிரி இருக்கு. அந்த மரத்துக்கடியில் உட்காந்துட்டு இருக்கான்ல, அந்த மரத்தோட நல்ல இனிமையான அந்த பிளசண்டான ஷேட் வந்து அவனை இதாகுது. பக்கத்துல இருக்க வீட்டுங்கள்லாம் தடக் 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 தடக்குன்னு சொல்லி அந்த நெய்யும் போது ஒரு மாதிரி சவுண்ட் வரும் இல்லையா, துணி நெய்யிற போது அந்த மாதிரி ஒரு சவுண்ட் வந்துட்டே இருக்கு. அந்த சவுண்டு கேட்க கேட்க இந்த காற்று வீச வீச அவனுக்கு எப்படி இருக்கு, அப்படியே லைட்டாக தூக்கம் வர மாதிரி இருக்கு. அவன் என்ன யோசிக்கிறான்னா, அப்பா வர்றதுக்குள்ள நம்ம ஒரு தூக்கம் தூங்கி எழுந்திரிச்சிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். பாலா, like most of the children in his village, went to school but always wanted to learn more about things related to the family profession weaving. Veera Tata had made math easy for Bala by using snickings of yarn in bunches, sometimes adding all the blue snickings and separating the yellow snickings and then doubling the red and taking away the greens. Bala thought this way a fun way to learn math. ஸோ பாலா மட்டும் இல்லை, அந்த சுற்றி இருக்க பகுதிகளில் இருக்க எல்லா பசங்களும் வந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸ்கூலுக்கு போனாலும் அவங்களோட அத்தியாய தொழிலாக எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து வீவிங் தான். அதாவது இந்த ஹேண்ட்லூம் தறி நெய்கிற புடவைகள் நெய்கிறது தான் அவங்களோட அத்தியாய தொழிலாக இருக்குது. அப்போ அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க படிக்கிறத விட அவங்க அப்பா அம்மாவோட ப்ரொஃபஷன் பற்றி ஏதாவது புதுசாக தெரிஞ்சுக்கிட்டா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து அவனோட தாத்தா வீரா சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இந்த தாத்தா வீரா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த மாதிரி பண்டில் நூல் கண்டு வச்சு அவனுக்கு மேக்ஸை வந்து ஈஸியாக சொல்லித்தராங்களாம். என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த ப்ளூ இருக்கு இல்லையா, அந்த ப்ளூ எல்லாத்தையும் ஆட் பண்ணுறது எப்படி, ப்ளூவெல்லாம் வச்சு எப்படி ஆட் பண்ணுறது, ஸோ ப்ளூவோடைய எல்லோவை வச்சு எப்படி சப்ராக்ட் பண்ணுறது, ஸோ ரெட்டை வச்சு எப்படி டபுள் பண்ணி மல்டிப்ளிகேஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த நூல் கண்டை வச்சு அவனுக்கு அடிஷன் சப்ராக்ஷன்லாம் எவ்வளோ ஈஸியாக சொல்லித்தர முடியுமோ அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அவ்வளோ ஈஸியாக அவனுக்கு சொல்லித்தராரு. Bala's family came from a long line of handloom weavers. They had perfected the art of drawing, dyeing, wrapping and weaving the yarn. But it was a hard work. Unless Bala, his mother, father, sisters and cousins helped with the work, Appa could never weave the lengths he needed. அதாவது பாலாவோட அப்பா மட்டும் வந்து அந்த நெசவு தொழில் செய்கிறவர், அவரோட என்னது குடும்பமாக ஆதியாக சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அவங்க தாத்தா அவங்களோட அப்பாவுக்கு அப்பா அந்த மாதிரி பரம்பரையாக வந்து இவங்க வந்து கைத்தொழில் இந்த மாதிரி தறி செய்கிறதா இருக்காங்க. அதனால இவங்க எப்படின்னா பர்ஃபெக்டாக ஒரு டிசைன் ஒரு சாரியை கொண்டு வருவாங்களாம். ஆர்ட் ஆஃப் டிராயிங், அதாவது அந்த சாரியை நெய்யறது மட்டும் இல்லாமல் அதை டையிங்னு சொல்லுவாங்க, சாய தண்ணியில் நினச்சி எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி டையிங், ராப்பிங்னா மடிக்கிறது, வீவிங், ஸோ எல்லா வேலைகளும் இவங்க செய்கிறாங்க. அவங்க அப்பா ஒருத்தராலேயே மட்டும் அந்த எல்லா வேலையும் செஞ்சு முழுமையாக ஒரு சாரியை கொண்டு வர முடியாதான். அதில் எல்லாத்தோட உழைப்பும் இருக்கான். யாருன்னு பார்த்தா பாலாவோட அம்மா, அவங்களோட சிஸ்டர், அவங்களோட கசின்ஸ், இவங்க எல்லாத்தோட ஒர்க்கும் இருந்தால் மட்டும்தான் அவங்க அப்பாவோட முழுமையான ஒரு லென்த்தியான ஒரு சீலையை வந்து உருவாக்கி தர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. Bala would often say Appa and Amma weave bundles of cotton into a beautiful saree with checks or pattern. He hoped to weave someday. He would also help Amma and sister roll, press and pack the saree. So பாலா வந்து என்ன யோசிச்சான் அப்படின்னா, எப்போ பார்த்தாலும் அவங்க அம்மாவும் அப்பாவும் பண்டில் ஆஃப் காட்டன்ஸ் எடுத்து அழகான சாரீ, அது வந்து செக்டு சாரியாக இருக்கலாம், இல்லை பேட்டர்ன்ஸ் பூ டிசைனாக இருக்கலாம். ஸோ இதை வந்து ரொம்ப அழகாக செய்கிறாங்களாம். அவன் என்ன நினச்சான்னா, நாமளும் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி அழகான சாரியை நெஞ்சு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டான். அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மாவுக்கும் அவங்க அக்காவுக்கும் இவன் என்ன பண்ணுவான்னா, அந்த சாரியை வந்து ரோல் பண்ணுறது, ப்ரெஸ் பண்ணுறது, பேக் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி அதில் என்ன பண்ணுவான்னா உதவிகரமாக இருந்திருக்கான். பாலா wondered, Amma, why you never wear the beautiful sarees we make? Amma said, I can do that only if we become a very rich family. அவன் கேட்டிருக்கான், அம்மா இருக்க எல்லா அழகான சேலையும் நாம தானே செய்கிறோம், பட் ஆனால் நீங்கள் ஏன் அதை கட்ட மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லி அம்மா கிட்ட கேட்குறான். அதுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க, அதுக்கு நம்ம வசதியாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால கட்ட முடியும். Bala woke up suddenly as he felt someone tapped his head. Are you ready to go? asked Appa. So அவங்க திடீர்னு அவன் தலையில் யாரோ அடித்து
எழுப்பி விட்ட மாதிரி இருக்கு. எழுப்பினதுக்கப்புறம் அது யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா கேட்குறாங்க, வெளியில போக தயாரா, நம்ம போலாமா அப்படின்னு சொல்றதுக்கு அவன் சொல்றான், எஸ் அப்பா said பாலா and started counting the bag around him. ஸோ எஸ் அப்பா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கத்தில் இருக்க பேக்கெல்லாம் எண்ண ஆரம்பிச்சிடறான். ஸோ அந்த மரத்துக்கடியில் அவனுக்கு தூங்குற மாதிரி இருக்குன்னு சொன்னான் இல்லையா, ஸோ அவன் என்ன பண்ணிட்டான்னா கொஞ்ச நேரம் அசந்து தூங்கிட்டான். Bala was going with Appa to Chennai to help him carry the sarees. Appa said, we will get a better price from the sarees if we sell directly to ladies in Chennai than to trade in Pollachi or Coimbatore. அப்பா அவரோட தறியில நெய்கிற சீலைகளை கொண்டு போய் வந்து கடைகளில் விற்றா அவருக்கு வருமானம் வந்து கம்மியாக தான் கிடைக்குது. ஸோ அவர் என்ன முடிவு பண்ணுறாருன்னா, அவர் நெஞ்ச சீலைகள்லாம் எடுத்துட்டு சென்னைக்கு போய் சென்னையில் இருக்க லேடிஸ் கிட்டே இந்த சாரீஸ் எல்லாம் விற்றா அவர் கடையில் கொடுக்கறது விட பெட்டரான ப்ரைஸஸ் கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சு பாலாவோட அப்பாவும் பாலாவும் சென்னைக்கு கிளம்புறாங்க. They walked to the bus stop and had to wait for nearly 1 hour for the bus. It took them to Coimbatore Junction and from there they left in a train to Chennai. The train journey was not very comfortable. Don't worry Bala, our return will be more comfortable as we will able to reserve tickets, said Appa. They reached Chennai and went to Purasivakam where Appa's friend lived. So ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா பொள்ளாச்சியில இருந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமா பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணி நின்று பஸ்ஸில் ஏறி கோயம்புத்தூர் ஜங்ஷனுக்கு போகிறாங்க. கோயம்புத்தூர் ஜங்ஷன்ல இருந்து திருப்பி அவங்க என்ன பண்ணுறாங்க, ட்ரெயினில் ஏறி சென்னைக்கு போகிறாங்க. ஸோ இவங்க கிட்ட வந்து டிக்கெட் வாங்குறதுக்கு கூட காசு இல்லை அப்படின்றனால ஒரு அன்ரிசர்வ்டில் தான் போகிறாங்க. ஸோ அன்ரிசர்வ்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கனாவே எப்படி இருக்கும், அது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். உட்காரதுக்கு சீட் இருக்காது, எங்கேனாலும் உட்காரணும், எங்கேனாலும் எந்திரிக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு அன்கம்ஃபர்டபுளான சுச்சுவேஷன்லாம் அவங்க சென்னைக்கு கிளம்புறாங்க. அப்போ அவங்க அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பாக நம்ம திரும்பி வரும்போது நம்மக்கிட்ட அமௌண்ட் இருக்கும், நான் வந்து உனக்கு டிக்கெட் ரிசர்வ் பண்ணி உட்கார்ற மாதிரியே உன்னை நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்கிறாங்க. ஸோ ஃபைனலி தே ரீச் சென்னையில் எங்கே போகிறாங்கன்னா பிரசிவாக்கம் அப்படின்றத இடத்துக்கு போகிறாங்க. அவங்க அப்பாவோட ஃப்ரெண்ட் அங்கே தான் இருக்காராம். Next morning, Appa was ready with the places to visit to sell the sarees. Bala could not read the big instruction in the signboard and hence held his father tightly. ஸோ அடுத்த நாள் காலையில் அவங்க ஃப்ரெண்டோட வீட்டில் இருந்தே எழுந்திரிச்சு அவங்க அப்பா வந்து சாரீஸ் எல்லாம் எடுத்துகிட்டு சாரீஸ் செல் பண்ண கிளம்புறாங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு பிக் சைன் போர்டு இருக்குது, அது அவனால் என்ன பண்ண முடியல, ரீட் பண்ண முடியல. அதனால அவங்க அப்பாவோட கையை இறுக்கமா கட்டி பிடிச்சுக்கிறான். Soon they have reached a big house. After what seemed like many hours, the guard at the door let them in. They sat in a big hall and the unpacked saree. ஸோ ரொம்ப நேரம் கழிச்சு அவங்க நல்ல ஒரு பெரிய வசதியான வீட்டுக்கு போகிறாங்க. அந்த வசதியான வீட்டில் இருக்க கார்டும் உள்ளே போங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் ஹாலில் உட்காந்துட்டு அந்த சாரீஸை வந்து அன்பேக்டு பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யங் பாய் saw them and called out saying, Ma, there is a man with 2 bundles to meet you. ஸோ அந்த வீட்டில் இருக்க ஒரு பையன் வந்து பார்த்துட்டு அவங்க அம்மாவை கூப்பிட்றான், யாரோ ஒருத்தங்க 2 பண்டில் வச்சுட்டு உங்களை பார்க்கணும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பா was showing the saree to the auntie and trying to sell it to her. He made each saree sound special and unique. He even draped over the saree with him to show the design. Soon the boy asked, Mom, can I ask the boy to come and play with me? ஸோ அவங்க அப்பா என்ன பண்ணுறாருன்னா அந்த பண்டிலில் இருக்க சாரீஸ் எல்லாம் எடுத்து ஒவ்வொன்றையும் வந்து அவங்க கிட்ட எடுத்து காட்டுறாங்க. ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா யூனிக் டிசைனாக இருக்குது. ஒரு சாரியை பார்த்த மாதிரி இன்னொரு சாரி இல்லை. ஈச் இஸ் வெரி வெரி டிஃப்ரெண்ட். ஒவ்வொன்றுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒவ்வொரு சாரியும் அவர் மேலே போட்டு காட்டி அதில் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எப்படியாவது சேல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த வீட்டில் இருக்க பையன் என்ன சொல்கிறான்னா, அம்மா நான் வந்து பாலாவை கூட்டிகிட்டு போய் விளையாடலாமான்னு சொல்லி கேட்குறான். வாட் இஸ் யுவர் நேம் ஆஸ் த பாய். ஸோ அதுக்கு அந்த பையன் சொல்கிறான், உன்னோட பேர் என்னன்னு சொன்னதுக்கு பெரிய மேகம் பாலகுமாரன் செட் பாலா. வாட்ஸ் யுவர் நேம். ஸோ அந்த பையன் பேர் கேட்கும் போது பாலா என்ன பேர் சொல்கிறான்னா, பெரிய மேகம் பாலகுமாரன்றது என்னோட பேர், உன்னோட பேர் என்னன்னு கேட்குறான். அதுக்கு அந்த பையன் சொல்கிறான், நித்தின் செட் த பாய். நித்தின் room full of toys. Nitin let Bala play with all the toys. Most toys had some electrical control. Since Bala's home does not have electricity, he did not know how to play with most of the toys. So Nitin வந்து அவனோட ரூம்க்கு கூட்டிட்டு போய் அவனை விளையாட வைக்கிறான். ஸோ நித்தினோட ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆஃப் டாய்ஸ் இருக்குது. எல்லா டாய்ஸுமே எதில் மெய்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் டாய்ஸ், அதாவது எலக்ட்ரிக் கார், எலக்ட்ரிக் அந்த மாதிரி எலக்ட்ரிக் ஐட்டம்ஸ் எல்லாம் ஆனதாக இருக்குது. பாலோட வீட்டில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி கரண்ட்டே கிடையாது. ஸோ அதனால் அவனுக்கு கரண்ட்டில் எப்படி விளையாடணும் அப்படின்றதே அவனுக்கு தெரில. In one corner, Bala saw a spinning wheel
Now this was a toy he knew to play. ஸோ அவனுக்கு வந்து வீட்டில் ஸ்பின்னிங்கிறது தெரியும் இல்லையா, அவங்க வீட்டில் பழக்கப்பட்டது தானே அந்த ரோல் பண்ணுறதுக்கு ரேப் பண்ணுறதுக்கு. ஸோ அது ஒன்று மட்டும்தான் அவனுக்கு எப்படி விளையாடணுன்றது தெரியும். Do you know what to do with it? I don't know how to play with it, said Nitin. ஸோ அப்போ நிதின் கேட்குறான், இதை வச்சு எப்படி விளையாடணும்னு உனக்கு தெரியுமா, எனக்கு இதை வச்சு எப்படி விளையாடணும்னு தெரியாது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு பாலா சொல்கிறான், this is ராட்டை. Do you have some cotton? asked பாலா. நிதின் did not have. ஸோ அவன் பாலா சொல்கிறான், இதுக்கு பேர் ராட்டை அப்படின்றது, இதுக்கு வந்து காட்டன் வேணும், உங்கள் வீட்டில் காட்டன் இருக்கா அப்படின்றான். நிதின் இல்லை அப்படின்னு சொல்கிறான். பாலா dig Appa's bags to get some cotton. Bala took the cotton fluff and attached it to the spinning wheel and turned the wheel all the way. You can do magic, shouted Nitin. Can you teach? Not like that. Do this way. Here, hold this, spin this, said Bala. Bala had a wide smile across his face. Nitin struggled, but soon learned to spin. So, அப்போ அவங்ககிட்ட காட்டன் இல்லைன்னு சொன்னதும் பாலா என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவங்க அப்பா கிட்ட போயிட்டு அவங்க அப்பாவோட பேக்ல இருந்து கொஞ்சம் காட்டன் ஃப்ளஃப் எடுத்துகிட்டு வந்து அந்த ஸ்பின்னிங் வீலில் வச்சு ஸ்பின் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்கு நிதின் கேட்குறான், இந்த மேஜிக் பண்ணுறதுக்கு உனக்கு தெரியுமா, நீ எனக்கு இதை சொல்லி தரியான்னு நிதின் கேட்குறான். அதுக்கு பாலா சொல்லித்தரான், இந்த மாதிரி பண்ணக்கூடாது, அந்த மாதிரி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்லி நிதினுக்கு கற்றுக் கொடுக்குறான். பாலாவுக்கு ஒரே சிரிப்பு. நிதின் வந்து அதை கற்றுக்கிறதுக்கு கஷ்டப்படுறான், பட் ஆனால் சீக்கிரம் கற்றுக்கிட்டான். Soon they stepped out. அப்பா had sold many sarees to the auntie. ஸோ மீன்வாயில் அதே டைமில் அப்பா வந்து நிறைய சாரீஸ் வந்து அந்த ஆண்டிக்கு சேல் பண்ணி முடிச்சிட்டாங்க. அப்புறம் திருப்பி நிதின் வந்து அவங்க அம்மாட்ட சொல்கிறான், மாமா he taught me magic, said Nitin. அவன் எனக்கு ஒரு மேஜிக் கற்றுக் கொடுத்தான். அதுக்கு அவங்க அம்மா சிரிச்சிட்டே, auntie laughed and said, well, naturally his father is a magician too, a weaving magician. அதுக்கு அவங்க அம்மா சிரிச்சிட்டே சொல்கிறாங்க, அவன் மட்டும் மெஜிஷியன் இல்லை, அவங்க அப்பாவும் வந்து இந்த மாதிரி கை தேர்ந்த புடவைகளை செய்கிறதுல மெஜிஷியன் தான். Yes, I will tell all my friends in school that a magician from பெரிய மேகம் taught me this magic. அப்போ நிதின் சொல்கிறான், பெரிய மேகம்ல இருந்து வந்த ஒரு மெஜிஷியன் எனக்கு இந்த மேஜிக் கற்றுக் கொடுத்தாங்க, நான் ஸ்கூலில் இருக்க எல்லாத்துக்கிட்டையும் சொல்ல போகிறேன் அப்படின்னு நிதினும் சொல்கிறான். ஸோ இதுதான் வந்து பாலா ஸ்பின்ஸ் மேஜிக் அப்படின்ற ஸ்டோரியோடது. ஸோ பாலா ஸ்பின்ஸ் மேஜிக் எதை பற்றி இருந்தது? ஸோ பாலா அப்படின்ற ஒரு பையன் பெரிய மேகம் அப்படின்றது ஊரில் பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஹேண்ட்லூம், அதாவது தறியில் நெய்யப்படுற சீலைகள் செய்கிறதுல ஃபேமஸாக இருக்காங்க. அவங்க எப்படியெல்லாம் கஷ்டப்படுறாங்க அப்படின்றத அவங்களோட வாழ்க்கையை பற்றி சொல்கிறது தான் இதோட கதை. அவங்க அப்பா வந்து அதாவது நெய்யறதுல ரொம்ப திறமைசாலியாக இருக்காரு. அவர் மட்டும் ஒரு சாரியை நெஞ்சு முடிச்சிட முடியாது. அவங்க அம்மா, அவங்க சிஸ்டர் பாலா, இவங்க எல்லாத்தோட ஹெல்ப்பாலையும் தான் அவங்க அப்பா என்ன பண்ண முடியும், ஒரு சீலையை முழுமையாக சீக்கிரம் செய்து முடிக்க முடியும். ஸோ அவங்களோட சீலைகள் செய்கிறது வந்து பொள்ளாச்சியில் கொண்டு போய் விற்றா அமௌண்ட் கம்மியாக கிடைக்குது, அதனால நம்ம சென்னையில் டேரெக்டாக கொண்டு போய் சேல் பண்ணலான்னு சொல்லிட்டு அவனும் அவங்க அப்பாவும் சென்னைக்கு போகிறாங்க. ஸோ அந்த வீட்டில் வந்து ஒரு பையனை பார்க்குறான். அந்த பையனுக்கு அவன் என்ன பண்ணுறான், ராட்டையை வச்சு எப்படி ஸ்பின் பண்ணணும் அப்படின்ற மேஜிக் சொல்லித்தரான். அது இல்லாமல் அவங்க அம்மாவுக்கும் அவங்க அப்பா வந்து வீட்டில் நிறைய சாரீஸ் சேல் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து பாலா ஸ்பின் மேஜிக் அப்படின்ற ஸ்டோரி. நல்ல ஸ்டோரியை தரவாக படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு இதில் இருக்க fill in the blanks, answer the following ரெண்டையுமே ட்ரை பண்ணுங்கள். மிச்சம் இருக்கதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.